Hi traders. So course oda basics பார்த்தாச்சு. So next இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ட்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரெண்ட் எத்தனை டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கு மார்க்கெட்ல? மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? 3 டைப்ஸ்ல டைப் நம்பர் 1 அப் ட்ரெண்ட், செகண்ட் ஒன் டவுன் ட்ரெண்ட், தேர்ட் ஒன் சைட்வேஸ். ஸோ ஒவ்வொரு சினாரியோவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட். மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட் எந்த மாதிரி நடக்கும்னா, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது என்ன மென்ஷன் பண்றோம்? லோ. தென் மார்க்கெட் லோல இருந்து மார்க்கெட் மேல வந்திருக்கு. ஸோ இது என்ன பாயிண்ட்னா ஹை. அகைன் இந்த மார்க்கெட் ஹையர் லோ. தென் இந்த ஹையை பிரேக் பண்ணதுனால ஹையர் ஹை. அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? ஹையர் லோ, தென் ஹையர் ஹை. ஸோ ஒரு அப் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர்ங்கிறது இந்த மாதிரி தான் மார்க்கெட் நடக்கும். ஸோ இதுதான் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ அகைன் டவுன் ட்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இது ஹை, லோ, லோவர் ஹை அண்ட் லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. ஸோ இதே சினாரியோ அப்படியே ஆப்போசிட்ல நடக்கும். லோ, ஸோ லோவர் ஹை, எப்போ லோவர் லோ ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சினாரியோ ஓவரால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட், லோவர் ஹை, தென் லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. ஸோ தேர்ட் சினாரியோ சைட்வேஸ். லோ, ஹை. இந்த ரெண்டு சினாரியோல பார்த்ததுல விட இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுல லோ, ஹை, தென் மார்க்கெட் ஹையர் லோல வந்து மார்க்கெட் திரும்பிடும். பட் இதுல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயம் நடக்காது. ஸோ இது எப்படி பிளாட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லோ. ஓகே, தென் மார்க்கெட் மேல போறது ஹை. அகைன் கீழே வந்து இந்த லோ டச் பண்ணதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் லோ. ஸோ இது ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த சினாரியோ திரும்ப திரும்ப மார்க்கெட்ல நடந்துட்டே இருக்கும். எப்போ ஒன்ஸ் இது மேல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஹை பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணதுனால மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிரும், அப் ட்ரெண்டா மாறிடும். அதே சினாரியோ கீழே டவுன் ஆஃப் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டா ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ மேஜர் டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைட்வேஸ்ல இருந்தா ட்ரேட் அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகே, ஸோ அப் ட்ரெண்ட் பார்த்தாச்சு, டவுன் ட்ரெண்டும் பார்த்தாச்சு, சைட்வேஸும் பார்த்தாச்சு. இதை வந்து சார்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா?
நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போறோங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இந்த பாயிண்ட்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். ஹை, தென் லோ, லோவர் ஹை, lower low, lower high, lower low, lower high, higher low, lower high, lower low. ஸோ மார்க்கெட்ல இந்த மாதிரி நம்ம நார்மலா பார்த்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கும் மார்க்கெட்ல உள்ள மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்கும். நம்ம சார்ட்ல சப்ஜெக்ட்ல பார்த்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில் இருக்காது, கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். பட் ஈஸி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் இங்க இருந்து ட்ரெண்டோ கண்டினியூ ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஒரு லோ பிரேக் பண்ணிட்டு, ஸோ இதை என்ன பண்ணலாம்னா லோவர் லோங்கிறத மார்க் பண்ணிட்டோம். அகெயின் லோவர் ஹை பிரேக் பண்ண முடியல, டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. தேர்ட் என்ன நடக்கு அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணாதான் நமக்கு லோவர் லோ, பட் மார்க்கெட் என்ன பண்ணல, பிரேக் பண்ணல. அகெயின் மார்க்கெட் மேல போய் ஒரு ஹையர் லோ கொடுத்து இந்த இடத்துல இங்க ஒரு லோவர் டவுன் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் மேல போயிட்டு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டு ஹையர் லோ கொடுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் பயங்கரமா கீழே ஒரு ஃபாலு, ஸோ டவுன் ட்ரெண்ட். அப்புறம் ஒரு லோவர் ஹை, நெக்ஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல தான் நல்லா நோட் பண்ண வேண்டியது, இங்க டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகல. என்ன ரீசன் அப்படின்னா பிரேக் அவுட்ங்கிறது நடக்கல, ஜஸ்ட் விக் மட்டும் கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட் போயிட்டு. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் லோ. எப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அகெயின் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லோவரில் இங்கே பிரேக் ஆகணும். மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஹையர் ஹையாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு சைட்வேஸ், சரிதா? ஸோ இதில் பிரேக் அவுட்ங்கிறது மேலேயும் நடக்கல, ஜஸ்ட் வீக்கு கீழேயும் பிரேக் அவுட் இதில் நடக்கல. அடுத்த சினாரியோ பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்ட், அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட், ஹையர் ஹை, கரெக்ஷன், டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதான்னா இல்லை. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஒரு அப் ட்ரெண்டு, கரண்ட் சிச்சுவேஷன் மார்க்கெட் என்னவா இருக்கு, ட்ரெண்டா இருக்கு. ஸோ இப்போ மேஜரா இப்போ கரண்டா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு மார்க்கெட் அப்படின்னா, அப் ட்ரெண்ட் முடிச்சுட்டு ப்ரீவியஸா உள்ள லோவை ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் சைட்வேஸ் போடுறதுக்கு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், சைட்வேஸ்ல ட்ரேட் அவாய்ட் பண்றது பெஸ்ட். பட் இல்லை அப்படின்னா இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் டார்கெட் வச்சு சின்ன டார்கெட்டா செட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம இங்க வரைக்கும் ட்ரேட் எடுக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட ஓன் ரிஸ்க். ஓகேவா? ஸோ அப் ட்ரெண்ட்ல என்ன பண்ணணும், அப் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா ஒன்லி ஃபார் பை, டவுன் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா ஒன்லி ஃபார் செல், சைட்வேஸா இருந்துச்சுன்னா அவாய்ட் ட்ரேட். ஓகேவா? ஸோ இந்த சினாரியோ ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். ஓகே, ஸோ அப்போ சார்ட்ல இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணி பிளாட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எந்த இடத்துல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போறோங்கிறத அடுத்தடுத்த செஷன்ஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ இந்த செஷன்ல என்னெல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ். அப் ட்ரெண்டா இருந்தால் என்ன பண்ணணும், பை மட்டும் பண்ணணும். டவுன் ட்ரெண்டா இருந்தால் செல் மட்டும் பண்ணணும். சைட்வேஸா இருந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா?
இது மூணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த சார்ட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.